அத்திரி மகரிஷியும் அனுசுயா தேவியும் தம்பதிகளாக இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். அனுசுயா தேவியின் பத்தினித்தன்மையை சோதிக்க மும்மூர்த்திகளாகிய சிவன், பிரம்மா மற்றும் விஷ்ணு அவர்களின் முனிவர்களாக சென்று யாசகம் கேட்கின்றனர். அத்திரி மகரிஷி தம்பதிகள் 3 முனிவர்களையும் இல்லத்திற்கு வரவேற்று அவர்களை உபசரித்தனர். முனிவர்கள் தங்களை உபசரிக்கும் முன் ஒரு நிபந்தனை இருக்கின்றது. நிபந்தனையை ஏற்றுக்கொள்வாயின் நாங்கள் தங்களின் விருந்தை ஏற்றுக்கொள்வோம் என கூறினர். முனிவர்களிடம் நிபந்தனையை என்னவென்று கேளாமல் தங்களின் நிபந்தனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என தம்பதியினரும் உறுதியளிக்கின்றனர். மகிழ்ந்த மும்மூர்த்திகளும் தங்கள் நிபந்தனை என்னவென்று கூறினார்கள். நிபந்தனையை கேட்ட தம்பதியினர் அதிர்ச்சி மற்றும் திகைப்படைந்து நின்றனர். நிபந்தனை என்னவென்றால் விருந்தை பரிமாறும்போது தேவி அவர்கள் நிர்வாண கோலத்தில் பரிமாற வேண்டும் என்பதாகும். என்ன செய்வதென்று தெரியாமல் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற தம்பதியினரும் விருந்தினை தயார் செய்கின்றனர். விருந்தினை பரிமாறும் நேரத்தில் அனுசுயா தேவி தன் பத்தினித்தன்மையால் மும்மூர்த்திகளை பச்சிளம் பாலகர்களாக மாற்றி அவர்கள் சொன்ன நிபந்தனைப்படி அவர்களுக்கு உணவை பரிமாறினார்கள். மும்மூர்த்திகளும் பச்சிளம் பாலகர்களாக அத்திரி மகரிஷியின் வீட்டில் இருக்கின்றனர் என்பதை நாரத மகரிஷி மூலம் முப்பெரும் தேவிகளான பார்வதி, சரஸ்வதி மற்றும் மகாலட்சுமி அறிந்து கொள்கின்றனர். முப்பெரும் தேவிகளும் அத்திரி மகரிஷியின் தம்பதி முன்னர் தோன்றி வந்து தாங்கள் யார் என்பதை கூறி அவர்களை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றி தர வேண்டும் என கேட்கின்றனர். இதை அறிந்த தம்பதிகள் உலகில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவித்து மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றுவிட்டனர். நிகழ் உலகிற்கு வந்த தம்பதிகள் தேவிகள் கேட்டபடியே மும்மூர்த்திகளை பழைய நிலைக்கு மாற்றிவிட்டனர். அவர்கள் பழைய நிலைக்கு வந்தவுடன் முப்பெரும் தேவி மற்றும் மும்மூர்த்திகளும் ஒரே இடத்தில் நிற்கும் கண்கொள்ள காட்சியை கண்டு மெய்மறந்து நின்றனர். மும்மூர்த்திகளும் தங்களின் பழைய நிலையை அடைந்தவுடன் தாங்கள் வந்த நோக்கத்தை அவர்களிடம் கூறினர். அதாவது தம்பதியினரை சோதித்து அனுசுயா தேவியின் பத்தினித்தன்மையை உலகறிய செய்யவே இந்த திருவிளையாடலை நடத்தியதாக மும்மூர்த்திகள் கூறினர். பட்ட துன்பங்கள் மறந்து அகம் மகிழ்ந்தனர் தம்பதிகள். மும்மூர்த்திகளும் தாங்கள் மகிழ்ந்ததை எண்ணி தாங்களுக்கு வேண்டும் வரத்தை கேட்க சொன்னார்கள். மும்மூர்த்திகள் கேட்க சொன்ன பேரில் தம்பதிகள் தங்களுக்கு புத்திர செல்வம் அருளும் படி வேண்டினர். மும்மூர்த்திகளும் அவர்கள் கேட்ட வரத்தை கொடுத்தனர். அவர்களின் அனுக்கிரகத்தால் அத்திரி ரிஷி மற்றும் அனுசுயா தேவி மும்மூர்த்திகளின் அனுக்கிரகத்தால் 3 குழந்தைகளை ஈன்றெடுத்தனர். 1 சோமன், 2 துர்வாசன், 3 தத்தாத்ரேயன். இவர்களில் துர்வாசன் வேதங்கள் பலவற்றை கற்று இறைவனிடத்தில் அன்பு கொண்டு மகரிஷி ஆகிவிட்டார். தத்தாத்ரேயன் தேவ கணங்களில் இணைந்துவிட்டார். சோமன் நவக்கிரங்களில் இணைந்து சந்திரன் என்று அழைக்கப்படுகிறார். சோமன் என்பவரே நவகிரகாதிகளின் ஒருவராகிய சந்திரன். சந்திரன் குருவிடம் சீடராக சேர்ந்து சகல கலைகளையும் கற்று தேர்ந்தார். சந்திரனுடைய வல்லமையையும் பேரழகையும் கண்டவர்கள் அவனுக்கு பெண் கொடுக்க நான் என முன்வந்தனர். ஆனால் சந்திரன் தச்சனுடைய 27 பெண்களைக் கண்டு மனம் மயங்கி அவர்கள் அனைவரையும் திருமணம் செய்து கொண்டார். சந்திரன் நடத்திய யாகத்தில் கலந்து கொள்ள வந்த குருவின் மனைவி தாரா சந்திரனின் அழகில் மயங்கி அங்கேயே தங்கிவிட்டார். இதையறிந்த தட்சன் தன் மகள்களின் மேல் சந்திரன் அன்பு செலுத்தாதைக் கண்டு கோபம் கொண்டு சந்திரனுடைய 15 கலைகளும் நாள் ஒன்று வீதமாக தேய்ந்து போக சாபமிட்டார். இதனால் சந்திரனின் கலைகள் நாளொரு கலையாக தேய ஆரம்பித்தது. இதை கண்ட சந்திரன் சிவனிடம் சரணடைந்து தட்சனுடைய சாபத்தை போக்கும்படி வேண்டினான். சிவனால் தட்சன் கொடுத்த சாபத்தை முழுவதுமாக போக்க முடியாது என்பதால் தேயும் கலைகள் மீண்டும் வளர்ந்து பூரண சந்திரனாக காட்சியளிப்பாய் என வரமளித்தார். இதனால் தான் பௌர்ணமியும் அமாவாசையும் வருகிறது. குருபகவானிடம் வித்தை கற்க வேண்டி சீடராக சேர்ந்த சந்திரன் குருவின் மனைவி தாராவின் ஆசை நாயகனானார். இதை அறிந்து கொண்ட குரு சந்திரனை வளர்ந்து தேயும்படி சாபம் விட்டார். அதனால் தான் 15 நாட்களுக்கு ஒருமுறை அமாவாசையும் பௌர்ணமியும் மாறி வருகிறது. இதனால்தான் என்னவோ சந்திரன் கெட்டதும் பெண்ணாலோ அந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே என்ற பழமொழியும் உண்டு. சந்திரன் வளர்ந்தாலும் தேய்ந்தாலும் அதன் அழகே அழகுதான். சந்திரன் ஒரு ராசியில் 25 நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார். இவர் குளுமையானவர். உப்பு ருசியை விரும்புவார். குள்ளமானவர். வைசிய ஜாதியை சேர்ந்தவர். வாயு மூலை எனப்படும் வடமேற்கு திசை இவருடைய ஆதிக்கத்திற்கு குட்பட்டது. இவருடைய சின்னம் முயல், வானவில், மேகம், மீன், சஞ்சலம், சந்தேகம், குண்டாகுதல், இளைத்தல் யாவும் இவர் கை வண்ணமே. சந்திரன் காதலுக்கு மிகவும் காரணமானவர். இவர் பஞ்சு போன்ற வெண்மை நிறத்தை உடையவர். நீர்நிலைகள் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் இவரின் ஆதிக்கமும் இருக்கும். நவகிரகங்களில் சூரியனுக்கு அடுத்தபடியாக வருபவர் சந்திர பகவான். பிறவியிலே சிறந்த பிறவி மானுடப் பிறவி. அந்த மானுடப் பிறவியில் உடலில் எந்தவித ஊனமும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான தேகத்துடனும் தாயின் அன்பு மற்றும் ஆதரவுடனும் வாழ சந்திரனின் அனுகிரகம் முழுமையாக வேண்டும். மனோகாரகனாக சந்திரனே உடலுக்கும் காரணமானவன். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகருக்கு சந்திரபலமே மூலபலமாகும். ஜென்ம லக்கினத்தைக் கொண்டு பலன்கள் சொல்லும்போது கூட சந்திர லக்னத்தையும் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறது. உலக வாழ்வுக்கு சரீர பலம் முக்கியம். சரீர பலத்திற்கு மனவளம் அடிப்படை. சந்திரன் பலம் பெற்றிருந்தால் மேற்சொன்ன இரண்டையுமே அடைய முடியும். சந்திரனுக்கு உகந்தவற்றை பற்றி அறிந்து கொள்ளலாம். காரகம் மாதா தேவதை, பார்வதி தானியம், பச்சரிசி, நெல். உலோகம் ஈயம், நிறம் வெண்மை, குணம் சாத்வீகம் தெய்வீக குணம். சுபாவம் சவுமியா, சுவை இனிப்பு, திக்கு தென்கிழக்கு. உடல் அங்கம் தோல், தாது இரத்தம், நோய் சிலேத்துவம் குளிர்ச்சியான உடல்.
பஞ்சபூதம் நீர்ப்பார்வை நிலை தான் நின்ற ராசியிலிருந்து முழுமையாக 7ஆம் பார்வையும் 3, 10 ஆகிய இடம் கால்பங்கு, 5, 9 ஆகிய இடங்கள் அரைப்பங்கு, 4, 8 இடங்கள் முக்கால் பங்கு. பாலினம் பெண் உபகிரகம் பரிவேடன் ஆட்சி ராசி கடகம். உச்ச ராசி ரிஷபம் மூலத்திரிகோண ராசி ரிஷபம் நட்பு ராசி மிதுனம் சிம்மம் கன்னி. சமமான ராசி மேஷம் துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம். பகை ராசி இல்லை, ஏனெனில் சந்திரன் பூமியை மட்டுமே சுற்றி வருவதால். நீசராசி விருச்சிகம் திசை ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 2.25 நாட்கள். நட்பு கிரகங்கள் சூரியன் புதன் சமமான கிரகங்கள் செவ்வாய் குரு சுக்கிரன் சனி. பகை கிரகங்கள் ராகு கேது அதிக பகையான கிரகம் எதுவும் இல்லை. இதர பெயர்கள் இந்து மதி திங்கள் சோமன் உருபதி சசி சக. நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம். சந்திரனின் கிரக காரகங்கள் ஜோதிடத்தில் சந்திரனை தாய் காரகன் என்றும் மனோகாரகன் என்றும் உடல் காரகன் என்றும் குறிப்பிடப்படுகிறது. சூரியனை உயிருக்கு காரகன் என்றால் சந்திரனை உடலுக்கு காரகனாவார். மூளை என்பதற்கு காரகன் சூரியன் என்றால் அந்த மூளையில் செயல்படும் எண்ணம் ஓட்டங்களுக்கு சந்திரன் காரகனாவார். எனவே சந்திரனை மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறது. குடும்ப பொறுப்புகளுக்கு குடும்பத் தலைவர் சூரியன் தந்தையாவார். அதேபோல் குடும்ப பொறுப்புகளை வழிநடத்துபவர் குடும்பத் தலைவி சந்திரன் தாய் அவர். இதனால்தான் சந்திரனை தாய் காரகன் என்று அழைக்கப்படுகிறது. 3 other names in Tamil. சந்திரன் பூமியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து சுற்றி வருகின்றது. சந்திரனின் விட்டம் 3474.2 கிலோமீட்டர் அளவை கொண்டது. சந்திரன் தன்னைத்தானே 27 நாட்கள் 8 மணி நேரத்தில் சுற்றிக் கொள்கிறது. இது பூமியை 29 நாட்கள் 12 மணி நேரம் 44 நிமிடத்தில் ஒரு முறை சுற்றி வருகிறது. சந்திரன் என்பது பூமியின் துணைக்கோள் ஆகும். சூரியனை சுற்றி மற்ற கிரகங்கள் சுற்றி வருகின்றன. ஆனால் சந்திரன் மட்டும் பூமியை சுற்றி வருகின்றது. அறிவியல் பூர்வமாக சந்திரனை கிரகமாக கருதப்படவில்லை. சந்திரன் மற்ற கிரகங்கள் இடமிருந்து கதிர்வீச்சை பெற்று பூமிக்கு அனுப்புகிறது. இதனால்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை கிரகமாக கருதப்படுகிறது. கிரகங்களிலேயே ராசி மண்டலத்தை அதிவிரைவாக சுற்றி வரும் கிரகம் சந்திரன் ஆவார். எனவே விரைவான செயலுக்கு சந்திரன் காரகனாவார். சந்திரன் எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசியை ஜென்ம ராசி என்றும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அது ஜென்ம நட்சத்திரம் என்றும் அழைக்கிறோம். சந்திரனின் காரகங்கள் உறவுமுறையில் தாயையும் தாய் வர்க்கத்தினரையும் மாமியார் அத்தை அண்ணி மூத்த சகோதரி ஆகிய அனைவரும் சந்திரனின் காரகங்கள் ஆகும். வெளிநாட்டு பயணங்களுக்கும் இடமாற்றத்திற்கும் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படும் மாற்றத்திற்கும் சந்திரனே காரகனாவார். நீர்க்கிரகம் என்பதால் ஏரி குளம் குட்டை ஆறு கடல் போன்ற நீர்நிலைக்கு சந்திரன் காரகனாவார். உடலுக்கு காரகன் என்பதால் உடலிலுள்ள எல்லா பகுதிகளுக்கும் உள்ள நீர்த்தன்மையான இரத்தத்திற்கு சந்திரன் காரகனாவார். வெள்ளை நிறத்துக்கு காரணம் என்பதால் உணவுப் பொருட்களில் பால் தயிர் அரிசியை குறிக்கும். சந்திரனின் காரணங்களான அமைதியான தோற்றம் மனக்குழப்பங்கள் மனப்பேதலிப்பு பைத்தியம் குளிர்ச்சி சளி சீதள நோய்கள் இரத்த அழுத்த நோய்கள் அமிலம் நீர்வாழ் உயிரினங்கள் சுறுசுறுப்பு வெண்பட்டு வெண்குடை இரவு பொழுது உணவு விடுதிகள் தெய்வங்களில் பார்வதி அம்சம் போன்றவைகள் காரணமாகும். சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என்ற இரு நிலைகளில் தன்னை வேறுபடுத்தி காட்டுகிறார். வளர்பிறை சந்திரன் சுபத்தன்மை கொண்டதாகும் தேய்பிறை சந்திரன் அசுபத்தன்மை கொண்டதாகும் கூறப்படுகிறது. இது பெருமளவு நடைமுறையில் ஒத்துப்போகிறது. மேற்கொண்ட சந்திரனின் காரகங்களை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை தசா புத்திகள் மூலம் நிர்ணயம் செய்யும். மேலும் முக்கிய விவரங்கள் கணிதம் திருவிழாக்கள் ஆலயங்களில் தெய்வ வழிபாடு பஞ்சாங்கம் போன்றவை சந்திரனின் திதி நட்சத்திரத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. பாலினம் பெண் நிறம் வெள்ளை உலோகம் ஈயம் தெய்வம் பார்வதி. கிரகஸ்தானம் திருப்பதி வெங்கடாசலபதி நவரத்தினம் முத்து. புஷ்பம் வெள்ளல்லி சமித்து முறுக்கு நவதானியம் நெல். சுவை இனிப்பு நோய் சிலேத்துமம் திசை வடமேற்கு பஞ்சபூதம் நீர் ஆகியவை எல்லாம் சந்திரனின் காரகங்கள் ஆகும். 12 வீடுகளில் சந்திரன் நின்ற பலன்கள். 12 வீடுகளில் சந்திரன் நின்ற பலன்கள் பொதுவாக சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியில்தான் ஒருவர் பிறந்த நட்சத்திரம் அமைகிறது. சந்திரன் ஒரு ராசியை கடந்து வர 27 நாட்கள் ஆகின்றன. ஆக 12 ராசிகளை கடந்து வர 27 நாட்கள் ஆகின்றன. இவ்வாறு சந்திரன் கடக்கும் 27 நாட்களுக்கும் பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்படும் நாட்களுக்கும் தொடர்பு உண்டு. மேஷம் அஸ்வினி 4ஆம் பாதம் பரணி 4ஆம் பாதம் கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகியவற்றில் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களை இருந்தாலும் இங்கு குறிப்பிடப்படும் பலன்கள் பொருந்துமிவர். தன்மான உணர்வு மிகுந்தவர் துணிவை துணையாக கொண்டவர். கபடமான மனமும் செயலும் உள்ளவர். நீரில் செல்ல பயப்படுவார். அடிக்கடி முன்கோபம் கொண்டால் இதய நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. நல்ல செயல்களுக்கு தாராளமாக செலவு செய்வார். இவருக்கு வயிற்றில் ஏதாவது ஒரு நோய் ஏற்படலாம். அபத்தங்கள் அவமானங்கள் ஆகியன ஏற்படும் வாய்ப்பு உண்டு.
ரிஷபத்தில் சந்திரன் அமைந்தவர்களுக்கும் கிருத்திகை 3 பாதம், ரோகிணி 4ஆம் பாதம், மிருகசிரிஷம் 2ஆம் பாதம் ஆகியவற்றில் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்து இருந்தாலும் இங்கு குறிப்பிடும் பலன்கள் பொருந்தும். இவர் கவர்ச்சி மிகுந்த வாளிப்பான உடலமைப்பு கொண்டவராக இருப்பார். உறவினரோடு சேர்ந்து இருக்க மாட்டார். செல்வாக்கு, புகழ் ஆகியவற்றை பெறுவார். அமைதியாயிருக்கும் இவருக்கு பலர் நண்பரவர். இவருக்கு நடுவயதிற்கு பிறகு வாழ்க்கை மிக சுவாரஸ்யமாக இருக்கும். இவருக்கு சளித் தொந்தரவு இருக்கும். இவர் சொற்பொழிவாற்றும் இசை, ஓவியம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொள்வார்கள். அவமானமும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. மிதுனத்தில் சந்திரன் அமைந்தவர் மிருகசிரிஷம் 2ஆம் பாதம், திருவாதிரை 4ஆம் பாதம், புனர்பூசம் 3ஆம் பாதம் ஆகியவற்றில் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்து இருந்தாலும் அதற்கும் இங்கு குறிப்பிடுதல் பொருந்தும். இவர் கலைத்திறன் உள்ளவர். நகைச்சுவை உணர்ச்சி மிகுந்த உணவில் மிகுந்த விருப்பம் உள்ளவர். கூர்மையான அறிவும் துணிவும் வாய்ந்தவர். இசை, நடனம், நாடகம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டவர். இவர் எதையும் எளிதாக புரிந்து கொள்ளவார். இழிகுல பெண்களால் அவமானம் நேராமல் விழிப்பாயிருக்க வேண்டும். இவர் நண்பர்களே முடிவில் பகைவராவார். எதிர்பாராமல் செல்வவசதி ஏற்படலாம். பல தொழில்களில் ஈடுபாடு ஏற்படும். இதனால் எந்த தொழிலையும் முழுமையாக செய்யாமல் அவதிப்படுவார். கடகத்தில் சந்திரன் அமைந்திருக்கும் புனர்பூசம் 1ஆம் பாதம், பூசம் 4ஆம் பாதம், ஆயில்யம் 4ஆம் பாதம் ஆகியவற்றில் எந்த ஒரு பாதத்தில் பிறந்தவர்கள் இங்கு குறிப்பிடப்படும் பலன்கள் பொருந்தும். இவர் பிறர் பாராட்ட மயங்குபவர். பல வீடுகளுக்கு உடைமையாளர் ஆகும் யோகம் உள்ளவர். தோட்டங்கள் அமைப்பார். இருமல் நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு அடங்கி நடப்பார். இவர் உயரமான பகுதிகளில் செல்லும் போதும், நெருப்பு அருகே செல்லும் போதும், நீர் மீது செல்லும் போதும் மிக விழிப்பாக இருத்தல் வேண்டும். தம் முயற்சியால் முன்னேறும் இவர் ஆறு, கடல், குளம் ஆகிய நீர்நிலைகளின் அருகே குடியிருப்பார். இசை, கவிதை, இலக்கியம் ஆகியவற்றில் இவருக்கு ஈடுபாடு ஏற்படும். குனிந்தபடி விரைவாக நடக்கும் இயல்பானவர். மனவாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறுவது அரிது. சிம்மத்தில் சந்திரன் அமைந்தவருக்கும் மகம் 4ஆம் பாதம், பூரம் 4ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாதத்தில் பிறந்தவர் இருக்கும் இங்கு குறிப்பிடப்படும் பலன்கள் பொருந்தும். இவர் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவர். லட்சியம் உள்ளவர். பெண்களை வெறுப்பவன். பல்வலி, வயிற்று வலி, கை, கால்வலி இழத்தலாகிய நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சுகபோக இச்சை மிகுந்தவர். மது, மாமிசம் ஆகியவற்றில் விருப்பம் ஏற்படும். இசை, கவிதை, நாட்டியம், நாடகம், சினிமா ஆகியவற்றில் ஈடுபாடு உள்ளவர். வாசனைப் பொருள்களிலும் சுவையான உணவுகளிலும் விருப்பம் உள்ளவர். கன்னியா ராசியில் சந்திரன் இருந்தால், அதாவது கன்னியா ராசியில் உள்ள உத்திரம் 2ஆம் பாதம், அஸ்தம் 4ஆம் பாதம், சித்திரை 3ஆம் பாதம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் பொதுவான பலன்கள் அமையும். இவர் அழகானவர். அடிக்கடி சளிபிடிக்கும் உடல்வாகு கொண்டவர். குறுகிய மனோபாவம், காமசுகத்தில் விருப்பம், தெய்வபக்தி, அறிவாற்றல், தியாக உணர்வுகள் ஆகியவற்றை கொண்டவர். மற்றவர் சொத்துக்களை அனுபவிக்கும் யோகமும் உண்டு. தொலைவிலுள்ள நாட்டில் வாழும் வாழ்க்கையும். இரு மனைவிகள் அமைய வாய்ப்பு ஏற்படலாம். இவருக்கு கழுத்து, கை, பின் பக்கங்களில் மச்சம், மறு இருக்கும். மருத்துவத் தொழில், உணவுக்கடை, கல்வித்துறை ஆகியவை இவருக்கு ஏற்றவை. துலாத்தில் சந்திரன் இருக்கப் பிறந்தவர் சித்திரை 2ஆம் பாதம், சுவாதி 4ஆம் பாதம், விசாகம் 3ஆம் பாதம் ஆகிய ஏதாவது ஒரு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த பலன்கள் பொருந்தும். இவருக்கு வலுவான உடலும் மங்கலான நிறமும் இருக்கும். இவர் உயரமானவர். இவருக்கு எடுப்பான முக்கும். கால்களில் ஏதாவது ஒன்றில் குறையும் இருக்கும். மதப்பற்று மிகுந்தவர். மத தலைவர்களை தெய்வமாக வழிபடுபவன். இவர் அறிவாற்றலும் தூய்மையான மனமும் வாய்ந்தவர். பெண்களிடம் செல்வாக்கு பெறும் பயணங்களில் விருப்பமுள்ளவர். எல்லாவற்றிலும் சாமர்த்தியமும் கண்டிப்பும் உள்ளவர். அவர்களிடம் நெருக்கமிராது. இவர் எளிதாக பிறரிடம் நட்பு கொள்பவர். இவருக்கு தோல் நோய்கள், வயிற்று வலி ஆகிய ஏற்பட்டாலும் பல குழந்தைகள் பிறக்கும். இவர் இசை ஞானமும் கல்வியும் ஞானமும் மிகுந்தவர். செல்வாக்கு, புகழ் ஆகியவற்றை பெறுவார். வைர மோதிரம் அணிய விருப்பம் உள்ளவராக இருப்பார். விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கப் பிறந்தவர்க்கும் விசாகம் 1ஆம் பாதம், அனுஷம் 4ஆம் பாதம், கேட்டை 4ஆம் பாதம் ஆகியவற்றுள் ஏதாவது ஒரு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர் இங்கு குறிப்பிடப்படும் பலன்கள் பொருந்தும். இவர் குள்ளமான குண்டான உடலும், இருண்ட நிறமும், அகன்ற கண்களும், பரந்த மார்பும், கருமையான முடியும், முகத்தில் மச்சம், குறையுள்ள பாதமும் கொண்டவராக இருப்பார். இவர் குரூரகுணம். பெண்கள் மீது மோகம் கொண்டவர். இளமையில் கட்டுப்பாடு இன்றி சுற்றி அலைபவராயிருப்பர். இவர் வியாபாரத்தில் வல்லவர். நல்ல மனைவி வாய்க்கப் பெறுவார்கள். நம்பிக்கை மிகுந்த இவர் தம் நண்பர்களிடம் விழிப்பாயிருக்க வேண்டும். கடுமையான தோல் நோய் ஏற்பட்டு தம் உடலுக்கு ஊறு நேராவண்ணம் கவனித்துக் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி சந்திரனுக்கு நிச ராசி. தனுசு ராசியில் சந்திரன் அமையப் பெற்றவர்க்கும் மூலம் 4ஆம் பாதம், பூராடம் 4ஆம் பாதம், உத்திராடம் 1. இவர் நாணயத்தை பெரிதாக மதிப்பவர். நல்ல மனத்தினராயும் இருப்பார். இவர் புத்திசாலித்தனமும் தரும சிந்தனையும், உறவினர் மீது பாசம் உள்ளவர். இவர் அழகான உடலமைப்பும், நடுத்தர உயரமும், வளைந்த பற்களையும், ஒழுங்கற்ற நகங்களையும், உள்ளடங்கிய வயிற்றையும் கொண்டவர். இவர் நல்ல பேச்சாளராகவும் பல தொழிலில் ஈடுபாடு உள்ளவராகவும் இருப்பார்.
மகரம் மகரத்தில் சந்திரன் இருக்கப் பிறந்தவர் என்றும் உத்திராடம் 3ஆம் பாதம் திருவோணம் 4ஆம் பாதம் அவிட்டம் 2ஆம் பாதம் ஆகியவற்றில் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர் இந்த பலன்கள் பொருந்தும். சுயநலம் மிகுந்தவராயும் எவருடனாவது சண்டையிட்டுக் கொண்டே இருப்பவராயும் எதிலும் தாமதம் செய்யும் இயல்புடையவராகவும் இருப்பார். ஒல்லியான உடலும் அழகான விழிகளும் கொண்டவர். இவருக்கு கழுத்தில் மச்சம் இருக்கும். இவர் தம் மனைவி மக்களிடம் அன்பு கொண்டவர். சிக்கனமாயிருப்பதாக கூறிக்கொண்டு செலவு செய்பவர். கும்பத்தில் சந்திரன் அமையப் பெற்றவருக்கும் அவிட்டம் 2ஆம் பாதம் சதயம் 4ஆம் பாதம் பூரட்டாதி 3ஆம் பாதம் ஆகியவற்றில் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் பின்வரும் பலன்கள் பொருந்தும். எவருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்ட இவர்கள் சிலர் தகாத தொடர்பு கொண்டவராக இருப்பார். இவர் நடுத்தர உயரம் உள்ளவராகவும் கை மார்பு தலை ஆகியவற்றில் மிகுந்த முடிகள் கொண்டவராகவும் இருப்பார். இவர் காம இச்சையை உள்ளவராகவும் இருப்பார். இவரிடம் சுறுசுறுப்பு கெட்டிக்காரத்தனம் தீய போக்கு பிறரை ஏமாற்றும் குணம் ஆகியன அமைந்திருக்கும். மலர்கள் வாசனை திரவியங்கள் நண்பர்கள் பயணங்கள் ஆகியவற்றை மிகுதியாக விரும்புவார். ஜோதிடம் மாந்திரீகம் அரசியல் சமுதாய சங்கம் ஆகியவற்றில் ஈடுபாடு உள்ளவர். நீரில் செல்லும் போது இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீனத்தில் சந்திரன் அமையப் பெற்றவருக்கும் பூரட்டாதி 1ஆம் பாதம் உத்திரட்டாதி 4ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஆகியவற்றில் எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர் இங்கு குறிப்பிடப்படும் பலன்கள் பொருந்தும். இவர் வலிமையான உடலும் உருண்டை முகமும் எடுப்பான முகம் கொண்டவர். இவர் சுயநலம் வாய்ந்தவர். இவர் இருமல் நோயால் பாதிக்கப்படலாம். கல்வியறிவு இனிமையான பேச்சு எளிமையான இயல்பு ஆகியன வாய்க்கப் பெற்றவர். மனத்தை அலைபாய விடுதலும் அடிக்கடி தளர்ச்சி அடைதலும் இவரின் தனி குணங்கள். புதையல் அல்லது லாட்டரி மூலம் பொருள் பெறும் யோகமுண்டு. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்ன சந்திர பிரசோதயாத். பொருள் தாமரைப்பூ சின்னம் பொறித்த கொடியை உடையவராகவும் பொன்னிற ஒளியை வெளிப்படுத்துபவராகவும் இருக்கும் சந்திர பகவானை வணங்குகிறேன். அத்தகைய சந்திர பகவான் எனது அறிவாற்றலை சிறக்கச் செய்து என் வாழ்வில் ஒளிவீச அருள்புரியுமாறு வேண்டுகிறேன் என்பதே இந்த காயத்ரி மந்திரத்தின் சரியான பொருளாகும். சந்திர பகவானின் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை துதிப்பது சிறந்தது. திங்கட்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி தினங்களில் சந்திர பகவானின் காயத்ரி மந்திரத்தை 108 முறைகளுக்கு மேலாக துதிப்பவர்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும். கண்பார்வை குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்கும். அழகு மற்றும் இளமை தோற்றம் உண்டாகும். செல்வமும் பெருகும். ஜாதகத்தில் சந்திர திசை சந்திர புக்தி நடப்பவர்கள் இம்மந்திரத்தை 108 முதல் 1008 முறை வரை தினமும் ஒரு துதித்து சந்திரனால் ஏற்படும் பாதகமான பலன்கள் நீங்கும்.